பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். கர்த்தர் உயிர்த்தெழுந்த கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அரவணைப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நாட்டில் எனக்கு ரொம்ப இந்த ஆராதனையில் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, என் அன்பு சகோதரர் அருமநாயகம் வந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அவருக்கு மூட்டு அறுவை சிகிச்சை நடந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கேள்விப்பட்டேன். கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து மறுபடியும் நம்ம மத்தியில் கொண்டு வந்து தேவனை இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆராதிக்க செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து அவரை இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு காம்ப்ளிகேட்டட் நேரத்தில் அவரோடு இருந்து கர்த்தர் அவரை தூக்கி எடுத்து இன்றைக்கு அவரை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எல்லாருமே சாதாரணமாக தெரியலாம். எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இந்த சபைக்கு ரொம்ப முக்கியமானவர். நாங்கள்லாம் சின்னதுலேருந்து அரத்தாங்க அவர் போடும்போது எனக்கு தெரியும். நான் அப்போ தான் இந்த சர்ச்சுக்கு வரேன். அப்போ இருந்து இந்த பழக்கம். ஆகவே அவருக்கு ஏற்பட்ட இந்த துயரமான சம்பவங்கள் வந்து அண்டர்கிரவுண்ட் சர்ஜரின்னு எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. ஆனாலும் உயிர்த்த அந்த கர்த்தர் அவருக்கு சுகம் கொடுத்து மறுபடியும் இடது போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவருக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி அந்த மகள் எலிசபெத் ராஜசேகர் கை உடைச்சிருச்சு. தவறாமல் இங்கே வந்து திருவிழந்து இருப்பாங்க. அவங்க ரொம்ப அன்போடு பார்ப்போம். முதல் சேர்ல உட்காந்து அவருடைய கணவனார் உட்காந்து 2 பேரும் அவங்க அன்பை திருவிழந்து எடுத்துட்டு என்கிட்ட ஜெபம் பண்ணிக்காம போக மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவங்க கண்ணீரையாவையும் தொடச்சி போயிட்டு இந்த கர்த்தர் எப்படி மகளுடையா மரியாதையுடைய கண்ணீரை தொடச்சாலும் அந்த மாதிரி மகனுடைய கண்ணீரையாவையும் தொடச்சி சுகத்தையும் நடத்தையும் கொடுத்து மறுபடியும் கர்த்தர் தேவ சமூகத்தில் அவர்களை கொண்டு வந்ததுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய தெய்வங்களை கல்லறையில் இருக்கிற தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். நான் ஒரு முறை பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தேன் ஒரு ஆசிரமம் இருந்தது, அரவிந்த் ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் எல்லாருமே நிறைய பேர் வராங்க. கல்கத்தா அங்கே இங்கேருந்து வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க. அதில் நான் ஒரு நாளுக்குள்ளே போய் அதை பார்க்கறதுக்கு போனேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஒரு கல்லறை இருக்கிறது. அப்போ அந்த கல்லறையில் யார் இருக்கிறது என்று கேட்டேன். இந்த மாதிரி அரவிந்த் இருக்கிறார், இங்கே தான் அவரை அடக்கம் செய்தார்கள், அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொன்னார்கள். அங்கிருந்த அவர்களை பார்த்து நான் கேட்டேன், ரைட்டு, அவர் செத்துட்டாரு, கல்லறையில் மண்ணோட மண்ணாக இருக்காரு, அவரை ஆராதிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க சரியான பதில் சொல்ல முடியல. ஆனால் ஒரு காரியத்தை சொன்னாங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்குது சார், அதனால நாங்கள் கல்கத்தாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு அநேகர் ஆராதிக்கிற தெய்வங்கள் மண்ணோடும் கல்லும் மண்ணுமாக இருக்கிற தெய்வங்களை ஆராதிக்கிறார்கள். அடிக்கடி நான் வந்து ஒரு இடத்துல ஆல்ட் பண்ணுவேன். மவுண்ட் ரோட்டில் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஆல்ட் பண்ணுவேன். அதாவது ஹோட்டல் விழான்னு ஒன்று இருக்குது, அந்த ஆல்ட் பண்ணேன். பண்ணிவிட்டு அவனே தெருவில் டீ விற்பான். அந்த டீ விற்பான். அந்த டீ விலை வந்து ரொம்ப கம்மி, 20 ரூபாய் தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் சரி, எப்பேற்பட்ட ஹோட்டலில் பார்த்தாலும் விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே வந்து காரில் வந்து ஆட்டோவில் வந்து நிறுத்திட்டு அங்கே போய் அந்த டீயை குடிக்காமல் போக மாட்டேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக குடிப்பேன். ரோடை பார்த்த மாதிரியே வச்சுருக்கேன் அந்த வில்லா ரோட்டில். இந்த டீ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குடித்த உடனே வண்டி ஏற மாட்டேன். அப்படி பக்கத்தில் பார்ப்பேன். அங்கே ஒரு தர்கா, அங்கே பார்த்தாக்கா எல்லாரும் ஒரே ஜனமாக வந்து சாமி கும்பிடுறாங்க. நான் பார்த்தேன், என்னதான் அங்கே இருக்குதுன்னு சொல்லி வெளியே பார்த்தாலே தெரியும். நின்று கொஞ்ச நேரம் இதெல்லாம் வாட்ச் பண்ணேன். நின்று ரொம்ப நேரம் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. ஒரு சமாதியில் ஒருவர் இருக்கிறார், அவர் செஞ்ச எவ்வளோ நேரம் ஆகுது. அவரை மக்கள் வந்து வணங்குகிறார்கள். சார் நவரோஜி அவர்கள் ஒரு அழகான பாடல் பாடினார். கல்லும் மண்ணும் என் தெய்வம் அல்ல, கையின் சித்திரமும் என் தெய்வம் அல்ல, என் தெய்வம் உயிருள்ள தெய்வம், நான் அவரை ஆவியோடும்
உண்மையோடும் ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடிட்டாங்க. எல்லா தேவர்களும் தேவன் என்று சொல்லப்படுகிற கடவுள் என்று சொல்லப்படுகிற புறஜாதியினுடைய கடவுள்களும் இன்றைக்கு கல்லறையிலே இருக்கிறார்கள். புத்தரா இருக்கட்டும், காந்தியா இருக்கட்டும், மகாவீரரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் இன்னைக்கு கல்லறையில இருக்கிறாங்க. உலக வரலாற்றில் ஒரே ஒரு கல்லறை தான் இன்றைக்கும் திறந்து இருக்கிறது. இப்போ முன்னெல்லாம் கல்லறைலாம் இயேசுசாமி கல்லறை பார்க்கறது கூடாத காரணம். ஏன்னா அப்போ ஃபோன் இல்லை, டெக்னாலஜி வரல, வாட்ஸ்அப் வரல, ஃபேஸ்புக் வரல, செல்போனே வராத காலம். அப்போ என்னுடைய நண்பர் சேலத்தில் பெரிய பாஸ்டர் அவர் ஒரு நாள் எனக்கு போஸ்டரில் ஒரு போஸ்ட் கார்டில் ஒரு போட்டோ அனுப்புனார். அனுப்பிட்டு பாஸ்டருக்கு என்ன சொல்லுங்க பார்க்க ஃபோனில் கேட்டார். நான் சொன்னது ஒன்றும் தெரியலையப்பா அப்படின்னு சொன்னேன் பாஸ்டருக்கு. அது சொன்னாங்க, நான் எஸ்என்எம் போகும்போது ஏசாமி கல்லறை இது, நான் அதை பார்த்தேன், அது கூட்டெல்லாம் போய் பார்த்தேன், ஆண்டவர் ஆராதிச்சேன். அது ஒரு குகை மாதிரி இருக்கிறது அந்த போட்டோவில். அந்த கல் உருட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கல்லறை அவர் அந்த காலி கல்லறை அவர் எனக்கு காண்பித்தார். அருமையானவர்களே, இந்த யூத முறைப்படி ஆண்டவருடைய சீடர்களும் அவருக்கு சடங்காச்சாரம் செய்ய 3ஆவது நாள் அவர்கள் சென்ற பொழுது கல்லறையிலே திறந்திருக்கிறது. கல்லறையிலே ஆண்டவரை காணவில்லை. அங்கே பார்த்தால் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தேவதூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களிடத்தில் தேடுகிறது என்ன? வாட் இஸ் திஸ் ஃபனி? அவர் உயிரோடு இருக்கிறாரு, நீங்க போய் அவர் கல்லறையில தேடுறீங்க. அவர் கல்லறையில் இல்லைம்மா, உயிரோடு இருந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட மாத்திரத்துல அவங்க மூச்சை அடைந்து அவங்க நம்ம ஓடுவாங்க. சீஷர்களுக்கு சொல்லுவது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் எழுந்து விட்டார், அவர் கல்லறையில் இருக்கிறாய், என் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அருமையானவர்களே, அடிக்கடி ஒரு இங்கிலீஷ் பாட்டு சொன்னா, he lives, Christ Jesus lives today. You ask me how he lives in my heart. டாக்டர் காரி பசங்களுக்கு இந்த பாட்டு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி அதை கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறாருன்னா எங்குமே இல்லை, நம்ம உள்ளத்திலே வாழ்கிறார், நமது மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். யோவானுக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். பரலோக மேனியோடு 7 நட்சத்திரங்களை கருத்தில் ஏந்திரவராக, 7 குத்து விளக்கு மத்தியிலே குலாவுகிறவராக, பரலோக மேனி உடையவராக காட்சி அளிக்கின்றார். யோவான் பயந்து போகின்றார். அந்த தரிசனத்தை பார்த்து, கர்த்தரை பார்த்து, அவர் உலாவதை பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு மூச்சை எடுத்து கீழே விழுந்துடுறான். கர்த்தர் அவனை தொட்டு பலப்படுத்தி எழுப்பி, யோவானே, நீ பத்மூத்தியில தனியா இல்லை, இந்த நடுக்காட்டுல நான் மரித்தேன், ஆனாலும் காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், பயப்படாத, நான் இந்த பத்மூத்தியில விடுதலையாக்குறேன், நீங்க உன்னை தேசத்துல கொண்டு போவேன், உன்னை பெரிய சாட்சியா நிறுத்துவேன், உனக்கு நான் அநேக வெளிப்பாடுகளை கொடுப்பேன், வெளிப்படுத்த விஷயத்தை கொடுப்பேன், வரப்போற நாட்கள்ல நான் எப்படி வரப்போறேன், நியாயம் கேட்க போறேன், 1000 வருஷம் அரசாட்சி நான் எப்படி நடக்க போகுது, எப்படி அந்த கிறிஸ்து ஆட்சி உலகத்துல வரப்போகுது, எப்படி நான் அந்த கிறிஸ்து அழிப்பேன், யுத்தம் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். சொல்றதை நல்லா கவனிச்சு கேட்டு ஒரு புத்தகமா அதை என்ன பண்ணேன், எழுதி இருந்தாரு. அப்பதான் கிடைச்சதுதான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆக யோவானுக்கு அவர் எப்படி தைரியப்படுத்தாருன்னா, நான் மரித்தேன், ரியலி ஐ டைட், நான் உங்க பாவங்களுக்காக மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அவரை யாரும் கூட்டி வைக்க முடியாது, யாரும் அவரை கூட்டி வைக்க முடியாது, யாரும் அவரை சிறைப்படுத்த முடியாது, யாரும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு ஒரு மஜஸ்டிக் வேர்டு ஒன்று சொன்னார். சீடர்களை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. See the way how he said, I am the authority, nobody is authority. வானத்திலையும் பூமியிலையும்
எல்லா ஆதாரங்களும் என் கையில தான் இருக்குதுங்க. அல்லேலூயா. நாம் நம்முடைய கர்த்தர் உயிர்த்த இந்த கர்த்தர் வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு உணர வேண்டும். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். நாம் அதை நம்பி நம் தேவன் எப்பேற்பட்டவர், எல்லா அதிகாரத்துக்கும் ஒரு மேலான அதிகாரம் உடையவராக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமுடையவராக கர்த்தர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்து நமது மத்தியிலே இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். அதாவது யோசேப்பை பார்க்கின்றோம். யோசேப்பு தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து சுமார் 114-115 வருஷம் பிரிஞ்சுட்டான். பிரிஞ்சு வந்துட்டான். அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, அவனுடைய பொசிஷன் மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, அவனுடைய குடும்பம் மாறிடுச்சு, எல்லாமே மாறி அவன் எகிப்துல வந்து பெரிய கவர்னராக இருக்கிறான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அவங்ககிட்ட வராங்க. எதுக்கு வராங்க? எங்களை காப்பாற்றணும், எங்கள் ஊரில் பஞ்சம், கானான் தேசத்தில் பஞ்சம், நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் சோறு போடணும்னு எல்லாரும் வந்து 3 குப்பரை எடுத்து யோசேப்பை வணங்குறாங்க. யோசேப்புக்கு தெரியுது இந்த 11 பேரும் நம்ம கூட பிறந்த சகோதரர்னு. ஆனால் அவங்களுக்கு இவன் தான் யோசேப்புன்னு தெரியல. ஏன்னா அவனை குழியில் தள்ளும் போது அவனுக்கு 15 வயசு, அவ்வளோதான், சின்ன குழந்தை. குழியில் தள்ளிட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க? ஒரு மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தை அவன் வஸ்திரத்தில் பூசி, பொறாமையில் அவனை கொலை செய்யாம பூசி அவங்க அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்னன்னு? யோசேப்பு செத்துட்டான். யோசேப் இஸ் டெட். நோ மோர் ஜோசப். ஜோசப் என்ற வார்த்தைக்கோ ஜோசப் என்ற மகனுக்கோ இடம் கிடையாது. அவன் மூட்டை செத்துட்டாங்க பாருங்கன்னு காட்டிட்டாங்க. ஆனா அவங்க கொல்லல. 20 வெள்ளி காசு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எகிப்துக்கு வித்துட்டாங்க. இப்ப இவனுக்கு என்ன ஒரு சிந்தனைன்னா, சகோதரன் பார்க்குறான், அப்பாவை காணும். அப்ப அவன் கேட்குறான், ஒரே ஒரு வார்த்தை கேட்குறான், நீங்க சொல்றீங்களா உங்க அப்பான்னு சொல்லி, உங்க அப்பா நீங்க சொல்றீங்களா, உங்க அப்பா சுகமா இருக்கிறாரா? 43ஆம் அதிகாரம் 27. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க அப்பா சுகமா இருக்கிறாரா? அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுங்களா? அவனுடைய ஒரு கேள்வி பயங்கரமான இதையும் கேட்குது. அவங்க பார்த்து கண்ணீரோடு அவன் கேட்கிறான், இன்னும் உங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரா என்று அவனிடத்து விசாரித்தான். என்ன விசாரிக்கிறான்? உங்க அப்பான்றான். ஏன்னா இன்னும் யோசேப்பு உங்க பிரதர் நான் வெளிப்படுத்தல. எகிப்து லாங்குவேஜில் பேசுறான், எகிப்து லாங்குவேஜில் பேசுறான், இவங்க ஈப்ரூவில் பேசுறாங்க. டிரான்ஸ்லேஷன் வச்சு கேட்கலாம், உங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரா, சுகமா இருக்கிறாரா என்று கேட்கிறான். நீங்க இந்த கேள்வி மகன் யோசேப்புக்கு அப்பா 115 வருஷம் ஆயிப்போச்சு. அவர் செத்துட்டு இருப்பாரு. இவன் நினைச்சுன்னு இருக்கான். அப்பா என்ன நினைச்சுன்னு இருக்காரு? என் பிள்ளைய மிருகம் பொண்ணு போட்டுச்சு. அவர் 115 வருஷம் அவர் என்ன நினைச்சுக்கிறாரு? என் பையன் செத்துட்டான். அப்பா நினைக்கிறாரு பையன் செத்துட்டான், பையன் நினைக்கிறாரு அப்பா செத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா அவங்க சொல்றாங்க, இல்ல அவர் வந்து உயிரோட இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. இப்ப அவருக்கு வயசு வந்து 130. ஆனா இந்த தேசத்துல கானான்ல பஞ்சம். அவரு நல்லா, அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவன் நினைச்சதான் 130 வருஷத்துல எங்க அப்பா செத்துட்டு இருப்பாரு நினைச்சு இந்த யோசேப்புக்கு நல்ல செய்தியை இந்த சகோதரர் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? எங்க அப்பா உயிரோடு இருக்கிறார். ஏன்னா அவனுக்கு அவன் அப்பா உள்ள சின்னதுலேயே அப்பா மேல பாசம், அப்பா மேல அன்பு, அப்பா மேல போய் சகோதரர் பண்ற எல்லா விஷயத்தையும் ஓர் சொல்லுவான். இந்த மாதிரிலாம் பண்றாங்க அண்ணன் சொல்லி விட்டுடுவான். என்ன அவ்வளோ தப்பிங்க. அவரும் அப்பாவும் அவனை ரொம்ப நேசித்தார். ஜோசப் வாஸ் வெரி ஸ்பெஷல் டு ஹிஸ் ஃபாதர். அப்போ இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்க, இவருக்கு ஒரே ஆனந்தம், சந்தோஷம். இப்போ கொஞ்ச நேரம் கொடுத்து என்ன பண்ணுறான்? தன் சகோதரருக்கு நான் தான் யோசேப்பு வெளிப்படுத்துறேன். கண்ணீரோடு கதறி அழுகுறோம். நான் தான் யோசனை. ரொம்ப பயப்படுறாங்க, மூச்சை அடைந்து போறாங்க. அவங்களுக்கு பயம் வந்துச்சு.
நினைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க தானே 20 வெள்ளிக்காசுக்காக வித்தாங்க, அவங்க தானே குழியில தள்ளினாங்க, அவங்க தானே அவனை பரியாசம் பண்ணாங்க, தோடா சொப்பனக்காரன் பரியாசம் பண்ணாங்க, நிந்திச்சாங்க, தூஷிச்சாங்க. கொலை வெளியே பார்த்துட்டு போனா போதுன்னு ஒரே ஒரு சகோதரன் ரூபன் அவனை காப்பாற்றுவோம். சரி, நம்ம கூட பிறந்தவன், இவனை நம்ம கொல்லக்கூடாது, நம்ம பேசாத என்ன பண்ணுவோம், குழியில தான் பிற்பாடு பார்த்தோம்னா 20 வெள்ளிக்காசுக்கு வித்துருவோம். இதெல்லாமே இப்ப நம்ம யோசேப்பு கிட்ட மாட்டிக்கணும், நம்ம எல்லாருக்கும் தூக்கு போட்டுருவாங்க அவங்க நினைக்கிறாங்க. ஆனா யோசேப்பு சொல்றாங்க, நீங்க செய்த தப்புக்காக நீங்க கவலைப்படாதீங்க, உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் கடவுள் என்னை இந்த எகிப்துக்கு கொண்டு வந்தாரு. இப்ப நான் இந்த எகிப்துல கவர்னரா இருக்கிறேன். இந்த பஞ்சகாலம் இன்னும் 7 வருஷம் இருக்கும். பசினால தாகத்தினால நீங்க சாகாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அப்பா அம்மா, அவனுக்கு தெரியும் அவங்க அம்மா, எல்லாரும் குடும்பமா நீங்க என்கிட்ட கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு சொல்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு யோசேப்பு அடுத்தபடியாக நான் யோசேப்பை நான் பார்க்கும் பொழுது நிறைய எகிப்தின் உச்சிதமான எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பாவுக்கு அனுப்பி வைக்கிறான், குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்ச பிற்பாடு இப்போ சகோதரர் திரும்பி அப்பா கிட்ட வராங்க. வயசு இருக்கும் 130ங்க. யோசித்து பாருங்க அவங்க என்ன நிலையில இருப்பாருங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்க, வந்த உடனே ஒரு பெரிய செய்தியை கொடுக்குறாங்க. ஆதியாகமம் 45:26 என்ன செய்தி கொடுக்குறாங்க தெரியுமா? அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா. It's a good news. அதாவது 130 வருஷமா அவங்க அப்பா அவருடைய கனவு, அவருடைய எண்ணம், அவனை ரொம்ப அவரு யார் ஆறுதல் சொன்னாலும் கேட்கல, எல்லாரையும் துரத்திட்டார். 40 நாள் அழுதுமே இருந்தார் அவன் பிள்ளைக்காக. கேட்டீங்களா? இப்போ அவருக்கு செய்தி வருது. யாக்கோபுக்கு என்ன செய்தி வருது? அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்ப்பா அப்படிங்கிறாங்க. உயிரோடு இருக்கிறான். அவன் சாதாரணமான மனிதனா இல்லப்பா, அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான். அல்லேலூயா. தேசாதிபதியா இருக்கிறான், கவர்னரா இருக்கிறான். He is very next to king. He is all powerful. He has all authority power அப்படின்னு சொல்றாங்க. எகிப்துக்கு அதிபதியா இருக்கான்னு சொல்றாங்க. இதை அறிவித்தாங்க. இதை கேட்ட உடனே என்ன நடந்தது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபனுடைய இதயம் மூச்சை அடைந்தது. அப்படியே மயக்க போட்டு கீழே ஊண்டார் அப்பா. அல்லேலூயா. ஏன் ஊண்டார்னா 130 வருஷம் என்ன நினைச்சுட்டு இருக்கிறாரு, உள்ள செத்து போட்டு நினைச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப பார்த்தா செய்தி 130 வருஷம் பார்த்து செய்தி வருது. என்னன்னு? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் சாதாரண இல்லப்பா, அவன் தான் சாப்பாடு நமக்கு போடுறான், உலகத்துக்கே போடுறான். உலகம் எல்லாம் பஞ்சம். அவன் ஜீவ ரட்சணை செய்கிற மகானா இருக்கான்ப்பா. நாங்கள் அவனை பார்த்தோம், பேசணும், வந்து பாருங்க அப்படின்னு அவன் மயக்க போட்டு போட்டேன். அல்லேலூயா. அதான் சீஷர்கள்லாம் கட்டி பிடிச்சி அழுது இருப்பாங்க. கதவை லாக் பண்ணிட்டாங்க, டோரெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. நம்மளையும் ஏசுனாங்க, சீட்லைன் அடிச்ச மாதிரி அடிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துன்னு 11 பேரும் கட்டி பிடிச்சி அழுது இருக்கிறாரு. கடாரம் வந்து ஏசப்பா வந்து நிற்கிறார். அல்லேலூயா. இவங்களும் மூச்சு அடிச்சிட்டாங்க. பேச்சு வரல, மூச்சு வரல. சொல்றாரு, என்னை தொட்டு பார்த்தாங்க, தொட மாட்டேன். ஆக்ஷன் அவ்வளோ பாடி. ஏன்னா அத்தனை அதிர்ச்சி. ஏன்னா அவங்க நினைச்சது once for all Jesus died. He was crucified. ஏன்னா அவங்க கொஞ்சம் கடவுள் திட்டுவார் உயிர் தெரிந்த பிற்பாடு. மந்த புத்தி உள்ளவர்களே, விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசம் இல்லாதவர்களே, ஏன் இப்படி இருக்கிறீங்க? நான் சொல்லல, முதல்ல சொன்னேன் இல்லையா, நான் உயிரோடு ஏந்திருப்பேன், உங்களுக்கு முன்னால கலிலேயுக்கு போவேன், உங்களை சந்திப்பேன், நான் மீண்டும் வருவேன், எல்லாம் சொன்னேனே, எல்லாம் மறந்துட்டீங்க. கிட்ட வாங்க தொட்டு பாருங்க. தொடர்ந்து தான் உங்களுக்கு ஆக்ஷன் பாட்டில் இல்லை. எப்படி இந்த யாக்கோபு மூச்சை அடைந்தாரோ அதே மாதிரி சீடர்கள் அன்னைக்கு மூச்சை அடைச்சிட்டாங்க. ஸ்டண்ட், நம்ம லாங்குவேஜ் சொன்னா ஸ்டண்ட். என்ன அப்படி கையும் வரல. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துட்டு சில பேர், ஐயோ பார்த்து கையும் ஓடல, காலம் ஓடுறீங்களா, காப்பி குடிக்கிறீங்களா, இதை சாப்பிடுறீங்களா, அந்த ஒரு ஸ்டன் ஆயிட்டாங்க. அவன் நல்ல ஏன்னா
died no more. இப்போ எம்மா ஒரு டீச்சரை கூட பாருங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, that's all once for all. அவர்கிட்டே கதை சொல்றாங்க. என்ன கதை? கர்த்தர் வந்தாரு, மேசையா வந்தாரு, இந்த எங்களெல்லாம் வீட்டு காப்பாற்றுவாரு நாங்க நினைச்சோம். ஆனா அவர் வந்து சிறுல ஆக்கிட்டாங்க, அவர் இறந்துட்டாரு. நாங்கள் மறுபடியும் அவருக்கு சீசரா இவ்வளவு நாள் வாழ்ந்தோம். இப்போ நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டோம், பழைய மாதிரி வாழ போறோம், அவர் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அவங்க சொல்றார், வேத வாக்கியங்களை விலைக்கு காண்பிப்பார், அவருடைய கண்களை திறப்பார். என்ன, அவர் அப்பம் பிடும்போது அவங்க கர்த்தர்னு அறிவாங்க. அறிந்த பிற்பாடு அவங்க ஸ்டன் ஆகிடுவாங்க. எவ்ரிவேர் ஸ்டன். மரியாதை கூட பார்த்தீங்கன்னா மூர்ச்சை ஆகிட்டார். கர்த்தர் மரியாதை அழாதுன்னு அவர் சொல்லும் போது அவர் அப்படியே பிரம்மையாகி அவர் காலில் தொட போவார், கும்பிடார். ஐயா தொடக்கூடாதுமா, நான் பரிசுத்தமாக உயிர் தெரிஞ்சுக்கிறேன், அப்படிதான் கிட்ட போகிறேன், டச் பண்ணக்கூடாது, அப்படியே பண்ணிக்கோ, நீ போய் என் சீஷனுக்கு சொல்லு நான் உயிரோடு இருக்கேன். She was stunned. இன்னைக்கு அன்றைய உலகமே கர்த்தர் உயிர் தெரிஞ்சிருக்கான்னு சொன்ன போது அவங்க மூர்ச்சை அடைந்தது அன்றைய உலகம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்க்கும்போது யாக்கோபு மூர்ச்சை அடைந்தார். ஆண்டவர் உயிர் தெரிந்த போது அனைவரும் அவரை பின்பற்றின அனைவரும் மூர்ச்சை அடைந்தார். They were stunned. கல்லாயிட்டாங்க, ஆக்ஷன் பண்ணவே முடியல. தோமாவை சொல்றாரு, நீ என் மேல சந்தேகப்பட்டல, பார்த்துட்டவ எல்லாம் பாரு, ஈக்கிட குத்துன காயத்தை பாரு, கையை பாரு, தலைப்பா வரமாட்டாங்க. ஐயோ ஆண்டவனே, உன்னை நான் நம்பாத போயிட்டு நான் மன்னிச்சுன்னு காலில் வந்துட்டோம். அப்படியா ராஜாவே கத்தர், கண்டதுனால விசுவாசிக்கியா? உன்னை விட என்னை பார்க்காமே உலகத்துல கோடி கோடி மக்கள் நம்புறாங்க. உன்னை விட அவங்க தான் பாக்கியவர்கள். They are blessed than you. உன்னை விட அவங்க தான் எனக்கு ரொம்ப அன்பானவன்னு சொல்லி சொல்றார். அடுத்து நாம் இங்கே பார்க்கும் பொழுது அவன் இதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை, ஸ்டன் ஆயிட்டான். தான் பிள்ளைங்க சொல்றத நம்பல. அப்புறம் அவர்கள் கூட்டில் போறாங்க. அப்பா அவர் வீட்டில் இருந்து வெளியே அவர்கள் யோசேப்பை தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகி யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. இப்போ அவனுக்கு ப்ரூவ் பண்றாங்க. பிரதர்ஸ் வெளியே வந்து பாருங்க, ராஜா நீங்க சேரியட்ஸ் வந்துருக்குது, ரதம் வந்துருக்குது, நீங்க சாப்பிடாத அந்த ராஜா சாப்பிடுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துருக்குது, உடைகளும் வந்துருக்குது, வந்து பாருங்க, சேரியட்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி வெளியே கூட்டு வந்து காப்பேன். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை? யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. இவன் 130 வருஷமாக செத்து போயிருந்த அவனுடைய ஆவி யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. Now he is alive today for Joseph. He wants Joseph உயிரா இருக்குன்னு சொன்ன உடனே அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது? அக்கிரமங்களின் பாவங்களின் மறுத்தாக்குள்ளாயிருந்த உங்களை தேவன் என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட உங்களை உட்காரவும் செய்தார். ஏன்? அவர் உயிரோடு இருக்கிறார், ஆக நம்மளை உயிர்ப்பித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். காரணம் என்ன? இங்கே யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், அங்கே நமக்கு இயேசப்பா உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. He is alive today. He should become alive lively. Lively means அந்த உயிருள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நாம் வர வேண்டும். நாம் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய ஆவி இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். காரணம், ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. அடுத்த நிகழ்ச்சி பாருங்க. இப்ப உயிர்ப்பிச்ச பிற்பாடு இப்ப பேச ஆரம்பிக்கிறார். இவரெல்லாம் இப்ப மைண்ட் விழுந்த மனுஷன் யாக்கோபு இப்ப பேசுறார். என்ன பேசுறார்? 45:28 அப்பொழுது இஸ்ரவேல் யாக்கோபு, என் குமாரனாகி யோசேப்பு, நல்லா கவனிங்க, என் குமாரனாகி யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே. வாட் இஸ் சர்ப்ரைஸ்? அவனுடைய சர்ப்ரைஸ் என்ன? 130 வயசுல அவனுக்கு கிடைச்ச பெரிய பொசிஷன்னா, கிஃப்ட்னா, பெரிய சர்ப்ரைஸ் என்ன? எல்லாருமே சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க.
ஆனா இந்த சர்ப்ரைஸ் அவங்க தாங்க முடியல. ஐயோ சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு, யாக்கோபு என் குமாரனாகி யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே. இஸ் அலைவ் டுடே, இஸ் அலைவ் டுடே, இன்னும் உயிரோடு இருக்கிறானே. அப்ப சொல்லிட்டு நான் சொல்றேன், இது போதும், இது போதும். என் வாழ்க்கையில நான் நீ செத்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இனி வீழ்ந்தாலும் பரவாயில்ல, எழுந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், இது எனக்கு போதும். ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய வார்த்தை, எனக்கு இது போதும், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். Have you ever told like this? He's alive today. No matter what is going on behind me, what is going on before me, what is going on around me, I don't mind at all. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். Hallelujah. He was talking one thing. அந்த அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு, இது போதும். எது போதும்? இது போதும். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியது, பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும். இமயமலை போல இருக்கலாம், எவரெஸ்ட் மலை போல உயரமாக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நீ நினைக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது ஒரே ஒன்றுதான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு அது போதும், அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒன்றுதான் பெரிய திருப்தி, நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நம்முடைய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். God was challenging the whole world. என்ன இந்த முழு உலகத்தையும் ஒரு சேலஞ்ச் பண்றார். நான் மரித்தேன், எஸ், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு. உலகத்துக்கு சவால் 800 கோடி மக்களுக்கும் கொடுக்கிற ஒரே ஒரு சவால், நான் மரித்தேன். I am alive today. I am living God. நான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்கிறாரு. அதுல வந்து the beauty of the word, அந்த அழகு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் உயிரோடு இருக்கிறாரே, அது எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க. அவர் என் யோசேப்பு உயிரோடு இருக்கா, அது போதும் அவர் சொன்னார். நம்ம என்ன சொல்லணும், ஏசப்பா என் மீட்பர் உயிரோடு இருக்கார், அது போதும் சொல்லணும். சொல்லுங்க, ஏசப்பா உயிரோடு இருக்கார், அது எனக்கு அது போதும். நான் சமாளிச்சுக்கிறேன், நான் செத்தாலும் உயிராக வந்துடுவேன், என்னை தள்ளிட்டாலும் நான் ஏந்துவேன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டாலும் அதை நான் மீண்டும் பெற்றுக்கொள்வேன். எத்தனை காயங்கள் இருந்தாலும் அது ஆற்றப்படும். இன்னைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான், அது போதும், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அது போதும். ஒரு சாங்கே அதில் இருக்குது, முடிஞ்சாலும் இயேசு எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க. இந்த பாட்டில் வந்து என்ன பியூட்டிஃபுல்னா, இயேசு போதுமே, இயேசு போதுமே, அது உயிரோடு இருக்கிற, அது போதும். தட்ஸ் வாட். ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நீதிலுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசு சோதனை ஏறிட்டாலும், மாமிசம் நடுவி நாரிட்டாலும், பிசாசு சோதனை ஏறிட்டாலும், மாமிசம் நடுவி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்தாலும், ஆதவன் தள்ளிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்தாலும்,
ரொம்ப எனக்கு பிடிக்குது. நான் இயேசு போதும், பிசாசு சோதனை வரட்டும், உலகம் மாம்சம் என்ன மயக்கட்டும், ஆனா நான் மயக்க மாட்டேன். கர்த்தர் காப்பாற்றுவார். இயேசு போதும், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், என் ஆசீர்வாதத்தை நிச்சயமா நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். மரண பள்ளத்தாக்கில் என்னை காப்பாற்றுவார். எனக்கு இயேசு போதும். மனிதர் என்னை கைவிடலாம், மனிதர் என்னை கைவிடலாம், மாம்சத்துல அழுகி நாரிடலாம், ஐஸ்வர்யமா அழிந்திடலாம், ஆகாதம் என்று இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அனுபவம் வாழ்க்கையில சில பேர் நம்ம ஆகாதம் தள்ளுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்படுகிற காயம், அங்கே ஏற்படுகிற அந்த மன உடைஞ்சு போது பாருங்க, அதுக்கு இணையான துயரம் எதுவுமே இல்லை. ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார். எனக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் எனக்கு இயேசு போதுமானவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லா சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை மாற்ற வந்தவராக இருக்கிறார். ஆகவே இயேசு உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அதுதான் யாக்கோபு சொல்றாரு, யோசேப்பு ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். ஏன்னா யோசேப்பு பாவமற்ற ஜீவியம் செய்தார். அவர் பரிசுத்தமான ஒரு மனிதர். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராட்டமாக இருக்கிறார். ஆகவே இப்ப யாக்கோபு சொல்றார், என் பிள்ளை யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறான், இது போதும். அந்த வசனம் தான் நமக்கு 28 சொல்ற வார்த்தைன்னா இது உட்கார்ந்து இந்த எல்லாருக்கும் சொல்றோம். உங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கலாம், இயேசு போதுமானவர். எல்லா பிரச்சனையும் மத்தியிலும் தேவர்களை நடத்துவார். அல்லேலூயா. இந்த கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார், உங்கள் காயங்களை ஆற்றுவார், பள்ளத்தாக்கிலே உங்களை தேற்றுவார். கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக உயிர் கொடுத்த தெய்வம், 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தெய்வம், என்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு உயிர் தெழுந்த கர்த்தர். அவர் உயிரோடு இருக்கிறார். யோசேப்பினுடைய வார்த்தை இது போதும். அடுத்து சொல்றாங்க, நான் மரணம் அடையும் முன்னே நான் அவரை போய் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். ஐ வில் see him. அருமையானவர்களே, இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நான் அவரை பார்ப்பேன். அருமையானவர்களே, உயிர் தெழுந்த கர்த்தரை நம்ம எல்லாரும் ஒரு நாள் பார்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சீக்கிரம் வருவார். அவர் வரப்போறார். நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் இந்த உலகத்துல நடக்குது. பூமி அதிர்ச்சி, ஜாதிக்கு விரோதமா ஜாதி, மதத்துக்கு விரோதமா மதம், யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், அக்கிரமம் மிகுதியாயிடும், விசுவாசத்தை காண்பாரோ. அப்படி அவர் சொன்னதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நடக்குது. அவர் இதெல்லாம் எதை காட்டுது, இதெல்லாம் எதை இண்டிகேஷன் பண்ணுதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறார். அல்லேலூயா. அவருடைய வருகையில நாம் அவரை முகமுகமா என்ன பண்ணுவோம், தரிசிப்போம். அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது. இந்த வாழ்க்கை நிலையானதல்ல. ஒரு சமயம் பலசாலியா இருந்தால் 3 வருஷம் இருக்கலாம், 95 வருஷம் இருக்கலாம், 80 வருஷம் இருக்கலாம். அதை நம்ம என்னைக்கு இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்பதற்கு இன்றைக்கே ஆயத்தப்பட வேண்டும். அப்ப இந்த யாக்கோபினுடைய ஆசை ஒன்னே ஒன்றுதான், எனக்கு இனிமேல் எல்லாம் முடிச்சு போச்சு, கடைசி என்னுடைய ஆசை ஒன்னே ஒன்றுதான், நான் போய் என் மகன் யோசேப்பு என்ன பண்ண பார்ப்பேன். தட் லாங்கிங் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் வரப்போறாரு, நான் அவரை முகமுகமா தரிசிக்கணும், அவரை பார்க்கணும். யோபு சொல்ற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானதை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்த்தேன். அல்லேலூயா. அவன் பழைய காலத்து மனுஷன், 5000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த மனுஷன். அவன் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பேசுகிறான். நான் அவரை பார்ப்பேன், இந்த போது சக்தி எல்லாம் அழிஞ்சு போடும், ஆனால் நான் அவரை முகமுகமாய் பார்ப்பேன். வாட் இஸ் யுவர் ஹோப்? உன் எதிர்காலத்தை பற்றி,
உன்னுடைய நம்பிக்கை என்ன? உன் மரணத்துக்கு அப்பாலும் உன்னுடைய நம்பிக்கை என்ன? மரணத்துக்கு பிற்பாடும் நான் அவரை பார்த்தேன், தேவனை நான், அது கூட அழகா சொல்றேன், தேவனை பார்த்தேன் என்கிறார். அல்லேலூயா. நான் என் தேவனை பார்த்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கர்த்தர், அவரை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. வேற ஒருத்தர் கண்ணெடுத்து நான் வச்சு பார்க்க மாட்டேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளம் தெரியுங்கள், எனக்குள் சோர்ந்து போகுது. அந்த டைம் ஆஃப் டெரிபிள் டெம்ப்டேஷன், கொடுமையான சோதனை நேரத்தில் இந்த மனுஷன் இப்படி ஒரு தரிசனம் பார்க்கிறார். என்னுடைய இந்த வாஞ்சையினால் என் உள்ளம் சோர்ந்து போகிறது. எந்த வாஞ்சை? நான் கர்த்தரை மீண்டும் பார்ப்பேன். இந்த வாஞ்சை நமக்கு உண்டா? அதுக்காக தானே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரைட். இப்போ என்ன சொல்றா? அப்படியே நம்ம மாற்றி வரலாம், ரூட் போட்டு வரலாம். இப்போ யோசேப்பு என்ன சொன்னார் பாருங்க. யாருக்கு? யாக்கோபுக்கும் தன்னுடைய பிரதர்ஸ்க்கும் யோசேப்பு என்ன தெரியுமா சொல்றாரு? நல்ல நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை எல்லாம் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? என்ன, நீங்க குழிந்த தகுந்த கவலைப்படாதீங்க, நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, கர்த்தர் எனக்கு அதை நன்மையா முடிவு பண்ணார். நீங்க அன்னைக்கு குடிய தகுந்தா இன்னைக்கு நான் கவர்னர் ஆயிருக்க மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் சோறு போடுற ஜீவ ரச்சனை செய்கிறவங்க, தானியம் கொடுக்குற ஒரு சீமானா இருக்க மாட்டேன். நீங்க செய்த தீமையுமே ஒரு நன்மை கர்த்தர் எனக்கு வச்சுட்டாரு. அதான் பெரிய நன்மை. அப்படி இல்லைன்னா நீங்க பட்சத்தில் செத்து போயிருக்கீங்க. நீங்க குடியில தன்மத்தோடு தான் நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உங்களை நான் மன்னிச்சிருக்கிறேன், நீங்க அழாதீங்க, பயப்படாதீங்க, உங்க யாரையும் தூக்கப்பட மாட்டேன், உங்க எல்லாருக்கும் மன்னிப்புங்க. அதை பற்றி வாட் அ மேன். நம்ம ஜீசஸ் எவ்வளவு லவ்விங். எப்பேற்பட்ட உங்க பாவங்கள் சிறியது இருந்தாலும் அவைகள் உறைந்த மழையை போல வெண்மையாகவும். இடத்துல வருகிற எந்த மனுஷனையும் பாவியை நாம் உறங்க தள்ளுவது இல்லை ஆண்டவர் சொன்னார். ஸோ இங்க நம்ம வார்த்தை பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, சஞ்சலப்பட வேண்டாம். அழகாக வார்த்தை சஞ்சலம். வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கை என்ன? வாழ்க்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சஞ்சலத்தோட தான் வாழ்வாங்க. ஸோ யோபு சொல்றாரு, இஸ்துவினிடத்தில் பிறந்தவன், யோபு 14:1, இஸ்துவினிடத்தில் பிறந்தவன் மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். பாட்டி சாப்பிட்ட வாழ்க்கை என்ன? நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது, வேலை கிடைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அதுல எத்தனை சஞ்சலம், எத்தனை ஃபயர், எத்தனை தாட்ஸ், எத்தனை போராட்டம். லைஃப் வந்து சாதாரண கிடையாதுங்க, சஞ்சலம் நிறைந்தது. அதான் சொல்வார், சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமது துயர் சொல்லி துதித்திடும் நாமது துயர் சொல்லி துதித்திடும் நாமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம். யோசேப்பு சொல்றார், ஏசாமி சொல்றதா நீங்க நினைச்சு நீங்க சஞ்சலப்படாதீங்க, நான் உங்களை நடத்த போறேன். I am going to lead you, I am going to protect you, I am going to provide you. நான் உங்களை காக்க போறேன், உங்களை போஷிக்க போறேன், உங்களை நடத்த போறேன். டோன்ட் வரி அப்படிங்கிறார். அடுத்து நாம் பைபிளை நாம் படிக்கிறோம். பிரசங்கி சொல்றார், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு எல்லாத்தையும் பார்த்தேன். சூரியனுக்கு கீழே பூமியில் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் பார்க்காத லைஃப் இல்லைங்கிறார். யாரு? சாலமன், கிங் சாலமன். நான் பார்க்காத வாழ்க்கை இல்லை, நாடாத ஆட்டம் இல்லை, நான் போடாத கூத்து இல்லை, நான் போடாத டிராமா எல்லாம் பண்ணி பார்த்தேன், உலகத்தையே அனுபவிச்சு பார்த்தேன். ஆனா கடைசியில் அது எங்க வந்து முடியுதுன்னா, அது மாயை, ரெண்டாவது மனதுக்கு
சஞ்சலம். வேர்ல்டு உலகத்துல நீங்க என்னதான் ஐஸ்வர்யமா இருந்தாலும், என்னதான் பெரியாதா இருந்தாலும், அது மாயையான ஒன்று. சஞ்சலம் இந்த உலக வாழ்க்கை, அது இந்த வாழ்க்கை இருக்குது. அதை ஒத்துக்கிடணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் அந்த சஞ்சலத்துல கூட நமக்கு ரெமெடியை கடவுள் வச்சிருக்கிறார். ஏசாயா 35:10-51-11 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கனிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட வரும்போது, உயிர்த்தெழுந்த கர்த்தர்கிட்ட வரும்போது என்னது உங்களை விட்டு ஓடணும்? சஞ்சலமும் தவிப்பு. இன்றைக்கு மனுஷன் தவிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. வேலை கிடைக்கலன்னு தவிக்கிறான், கல்யாணம் தவிக்கிறான், குழந்தை பிறந்தன்னு தவிக்கிறான், உலக பிரகாரமா பாருங்க, வீடு கட்டின சீக்கிரம் முடிக்க மாட்டாங்களான்னு தவிக்கிறான். எனக்கு ஒரு சின்ன ஒரு 1975 ஒரு காட்சி நான் பார்த்தேன். கியூப்ராஜ் மென்ஷன் அப்படின்னு ஒரு பெரிய மாளிகை மவுண்ட் ரோடு சபை பக்கத்தே கட்டாங்க. எத்தனையோ ஆஃபீஸ் இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ஓனர் அம்மா திடீர்னு பார்த்தேன். அந்த ஓனர் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மேஸ்திரி மாதிரி அவங்க பார்த்தா கட்டடம் கட்டணும், நிறைய கட்டுப்படுத்துகிறான். கையில் பொருள் இருக்குது, கையில் தான் அந்த சிமெண்ட் கலர் இருக்குது. அந்த அம்மா வாழாது காரில் இறங்கி வந்துட்டு அழுகுறாங்க. என்னங்க அழுகுறாங்க? ஜோடியில் கட்டப்படுது பில்டிங், இவ்வளோ நாள் பண்ணுறீங்க, எப்போ முடிப்பீங்க? இதுலேயே பாதி உயிர் போயிட்டு போகிற அவங்க அழுகை ஆச்சு. 50 வருஷம் உண்மையாக மனசில் இருக்குது. எப்பேற்பட்ட போட்டி சொல்லி ஒரு சாதாரண ஒரு கட்டட தொழிலாளிகிட்ட போய் கண்ணீர் சிந்தி காட்சி நம்ம பார்க்கணும். வாழ்க்கை ஒரு சஞ்சலம் ஏற்பட்ட நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, அவனும் ஜாலியாக இருக்காங்க. அல்லேலூயா. இருக்கிறதுக்கு ரொம்ப சஞ்சலத்தோடு இருக்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர், அடுத்து நம்ம சீஃப் மினிஸ்டர், கேட்டீங்களா, அடுத்து நம்ம கவர்னர். இவங்கெல்லாம் ரொம்ப பேஜார் தான் இருக்காங்க. ஹிந்தியில் சொன்னால் பேஜார், கேட்டீங்களா? அவங்களாம் ரொம்ப சஞ்சலத்தில் இருக்காங்க, தவிப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம். நம்மளுக்கு ஒரு சாதாரண பிரச்சனை. ஆனால் வீட்டில் இருக்க கட்டத்திட்ட வரும்போது நம்முடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. வீட்டில் இருந்த கர்த்தர் இருக்காரு. உங்க சஞ்சலத்தை, உங்க தவிப்பு, எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுமா? சொல்லுவாங்க, நான் குட்டியை பறி இந்த கருவி மாதிரி தவிக்கிற பாஸ்டர், தவிக்கிற வாழ்க்கை, பேனிக் லைஃப். இந்த வாயில் நான் கொதிக்கும் போது என்ன குதிக்கும், சத்தம் போடும், தண்ணிக்குள்ள சத்தம் போடும். இல்லை, அது ஒரு குஷியே கொடுத்துரும் ரொம்ப குதிக்கும் போது. ஸோ அந்த மாதிரி தவிக்கிறேன். ஆனால் உயிர்த்தெழுந்த கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. அவர்கிட்ட நீ உண்மையா வந்தீங்கன்னா, முழங்கால் போட்டீங்கன்னா, உன்னை தாழ்த்தினீங்கன்னா, உன் மேல இருக்க உன்னை தாட்டி படைக்கிற சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு என்ன பண்ணான்? ஓடி போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். மனுஷன் ஒரு வார்த்தை. அடுத்து சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் உங்க தட்டு முட்டுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொல்றாரு. அது ஃபர்ஸ்ட் சஞ்சலப்பட வேண்டாம். அது எதுக்கு? என்னை காட்டி கொடுத்ததுக்கு, என்னை வித்ததுக்கு, என்னை கேலி பண்ணதுக்கு, அதுல நீ சஞ்சலப்பட வேண்டாம். இப்ப என்ன சொல்றாரு? கானான் தேசத்துல என்கிட்ட வந்துடுங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. சொல்றவர் யாரு? யோசேப்பு. இப்போது அந்த யோசேப்பு தான் ஏசப்பாவுக்கு மேலாட்டமா இருக்காரு. உயிர் தகுந்த கர்த்தர் சஞ்சலப்பட வேணாம், என்கிட்ட வாங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடினாரு. அடுத்து சொல்றாரு, உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். உலக பிரகாரமான காரியம் அதான் தட்டு முட்டு. அப்ப அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, யாப்பை கூப்பிட்டு குடும்பமா நீங்க வரும்போது அங்கிருந்து பீரோவை தூக்கி வராதிங்க, பழைய கட்டில தூக்கி வராதிங்க, என்ன பழைய டிவியை தூக்கி வராதிங்க, பழைய செல்போனை தூக்கி வராதிங்க, பழைய காரை ஓட்டி வராதிங்க.
எல்லாத்தையும் அப்படியே போட்டு வாங்க. நான் அதை விட டாப்பான எகிப்தின் உச்சிதமான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு தருவேன். கேட்டீங்களா? எகிப்து உங்களுக்கு சொந்தமா இருக்கும். இங்கதான் ராஜா, ராஜா பேருக்கு தான் ராஜா, நான் தான் ராஜா, உங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன், என்கிட்ட வாங்க. இரண்டாவது வார்த்தை அவர் சொன்னது, உங்க கட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை யாருக்கு கவலை இல்லைங்க? இன்னைக்கு கவலை வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12:25, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அவனை மகிழ்ச்சியா. அல்லேலூயா. கவலை ஒடுக்கும், நல்ல வார்த்தைங்க சந்தோஷப்படும். அல்லேலூயா. அப்ப கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கிறது. சில பேரை பார்த்தா 40 வயசு தான் இருக்கும், தாத்தா மாதிரி ஆயிட்டு இருக்கும். நானே நிறைய பேரை பார்த்தேன், தாத்தா மாதிரி ஊன்னு நடப்பேன். ஏடான்னு கேட்டா, ஐயோ என் பிள்ளைங்க ஒரு பிரச்சனை தான். அதுக்குள்ள 40 வயசுல இருக்கும் போதே பார்த்தா 87 வயசு மாதிரி ஆள் மாறிட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளோ கவலை சார், ஏன் சார் தெரியாது சார் கஷ்டம் தான் அப்படின்னு அங்கப்பா. ஆனா வீட்டு இருந்த கத்தை சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் என்ன சொல்றாரு, இங்க சவுலுடைய கதையை சொல்லிதான் 3 நாளா கழுதை தேடி நிற்பான், கழுதை கிடையாது. அப்ப அந்த ஊர்ல சொல்றாங்க, இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் சாம்பு, ஞான திருஷ்டிக்காரர். நீங்க போனீங்கன்னா உங்க கழுதை எங்க இருக்குதுன்னு அப்படியே ஞான திருஷ்டியே பார்த்து சொல்வாரு. இது குளத்துக்குள்ள 3ஆவது தெரு கஸ்தூரி வீணா சொல்றாரு. கேட்டீங்களா? இவன் உடனே என்ன பண்றான், அவன் வேலைக்காரனும் எங்க போறாங்க, சாம்பேரை தேடிட்டு போறாங்க. சாம்பேர் என்ன சொல்றாரு, மாத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு, 3 நாளைக்கு முன்னால காணாம போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. கவலைப்பட வேண்டாம். கழுதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? ஊர்ல இருக்கிற அத்தனை கழுதையும் உங்களுக்கு சொந்தமாக போகுது. நீ ராஜாவாக போற, இந்த ஊரே உங்களுக்கு சொந்தமாக போகுது. ஊருக்கே நீ ராஜாவாக போற, கடவுள் ஒண்ணு ராஜாவாக போற. அவன் சொல்றான், கழுதையை பத்தி கவலைப்படாத, கர்த்தர் இந்த தேசத்தையே உன் கையில கொடுக்க போறாரு. அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் சின்ன சின்ன காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டு எல்லாம் கொடுக்கிற ஆண்டவரை நாம் விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. எல்லாம் தருகிறவர், எல்லாம் கொடுக்கிறவர், அவரை நாம் விட்டு விடுறோம். ஸோ சாமி சொன்ன ஆர்த்தமான வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உயிர்த்த கர்த்தர் சொன்ன வார்த்தை. நீங்க 3 நாளைக்கு முன்னாடி காணாம போன கவலை பற்றி காணாம போன இந்த காணாம போட்டீங்க. வாழ்க்கையில் எது போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. இருந்தது ஆனா இப்ப இல்லை. இது மாதிரி நிறைய பேருக்கு நிகழ்ச்சி இல்லையா? இருந்தது, ஐ வாஸ் என்ஜாயிங், பட் பிரசன்ட்லி அது இல்லை, காணும். அதை தேடல, கிடைக்க மாட்டேங்குது. எஸ் சார், கர்த்தர் அதை உங்களுக்கு திருப்பி தருவார். அப்படி என்ன சொல்லுவான் சாமியார், கழுதை கட்சிச்சு. இப்போ உங்க அப்பா கழுதையை பத்தி கவலைப்படுத்த விட்டுட்டு என் உள்ள போய் 3 நாள் ஆச்சு எங்க போனான்னு தெரியல, உங்களை தேட ஆள் அனுப்பி இருக்கிறாரு மாத்தி சொல்றாரு. புரிஞ்சுங்களா? கழுதை கட்சிச்சு. ஆனா இப்போ அப்பா கவலை என்ன, உள்ளே காணும் அப்படின்னு கவலைப்பட, சீக்கிரமா வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாரு. ஸோ காணாமல் போட்டு விட்ட அநேக காரியங்களை உயிர்த்தெழுந்த கர்த்தர் இன்றைக்கு மீட்டு தர நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமா. வாட் யூ லாஸ்ட், ஒரு சமயம் ஹெல்த்தா கூட இருக்கலாம், கர்த்தர் அதை மீட்டு தருவார். ஒரு சமயம் வெல்த்தா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அதை மீட்டு தருவார். ஒரு சமயம் நகையா இருக்கலாம். ஒரு பொண்ணு என்கிட்ட அழுது, பாஸ்டர் 100 சவரம் போடணும், திருநெல்வேலி அங்கெல்லாம் 100 சவரம் தான் போடுவாங்க. 100 சவரம் போடணும் பாஸ்டர். எங்க வீட்டில் 2 பேருமே பிள்ளைங்க மாதிரி 2 பேரும் சபையில் இருக்காங்க. 100 சவரத்தையும் பிசினஸ்ல ஆயிடுச்சுட்டாரு பாஸ்டர், அழுவாங்க. சொல்றாங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மீட்டு தருவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி நடத்துறாங்க, அந்த 100 சவரம் இல்லை, அவங்க 300 சவரம் வாங்குறதுக்கு ஆளாயிட்டாங்க. கேட்டீங்களா? காரு, 10 ஆட்டோ, வீடு, கம்பெனி சூப்பராக போடுது, எல்லாம் மிஷினாக மாற்றி விட்டாங்க. வாழ்க்கையில் எதை எழுதி போடுங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு மீட்டு தருவார். நீங்க என்ன பண்ணக்கூடாது, வீட்டில் இருந்து கர்த்தர் என்ன சொல்றாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் அடிக்கடி சொன்னார். நாளை குறித்து நீங்கள் கவலை பட வேண்டாம்.
ஐயோ நாளைக்கு டிக்கெட் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, மாஸ்டர் வேறு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு, கவலைப்படாது. அவருக்கு தான் தெரியும் என் கதை, நாளைக்கு நடவு போகிற கதை அவருக்கு தெரியாது. நாளைக்கு நான் என்ன பண்ணணுமோ கவலைப்படணும் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நாளை குறித்து யாரும் நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஒரு பிள்ளைய பார்த்து, ஒரு பிள்ளை ஸ்கூல் படிக்குது 8ஆம் கிளாஸ், ஏதோ பிரச்சனை சொல்றேன்னா அப்பா என்ன சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன்மா, நான் பார்த்துக்கிறேன், பிரின்ஸ்பலா நான் பேசுறேன், உங்க மிஸ்ஸா நான் பேசுறேன், நீங்க கவலைப்படுற தான் கர்த்தர் பார்த்துக்கிறேன். நாளை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த பாட்டு ஒன்று பாடுவாங்க, நம்ம போயிட்டோம், நாளை ஏதிக்கிறதுக்காக கவலை வேண்டாம், நாதன் ஏசி இருக்கிறார், அஞ்சம் பயப்படாதீங்க, நாளை பற்றி பயப்படாது. God will take care of you. For tomorrow, the Lord will take care of you. கர்த்தர் பார்த்துப்பா. பார்த்து மாட்டாரா? ஆபிரகாம் நம்பினா கர்த்தர் பார்த்துப்பாரு. பார்த்தா ஆட்டு கடை ஏற்கனவே முள்ளு வச்சுக்கிறது ரெடியா, அவருக்குமே ரெடியா இருக்கு பலி, கர்த்தர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. சில முக்கியமான கவலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரசங்கியார் ஊழியக்காரர்கள் எது கவலைப்படுறோம்னா, இந்த வாரம் என்ன பேசுறது, இது கவலை எனக்கு கூட இருக்கு. ஒவ்வொரு வாரமும் என் கவலை என்ன நிறைய இருக்கும். 100 பிரசங்கம் இருக்கும், 100 பேர் பிரியாணி இருந்தால் 100 பேர் பிரியாணி சாப்பிடணும், ஒரு பிரியாணி ஒன்றை சாப்பிடணும், ஒரு பிரியாணி ஒன்றை கொடுக்கணும், ஒரு வாரம் கவலைப்படணும். அப்போ கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, என்னத்தை பேசுவோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஊழியக்காரர்கள் சொல்ற கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு எனக்கு கூட அது ஆண்டவர் இன்னைக்கு உயிர் பெற்ற கர்த்தர் அப்பப்போ ஜனங்களுக்கு என்ன பேசணும் அதெல்லாம் அதை சொல்லி கொடுப்பாங்க. சபை குறித்து கவலைப்படுகிறார். பேதுரு கடைசியில அழகாக சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியார், உயிர் பெற்ற கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. மொத்தம் பஸ்ஸில் ஏறிட்டு மூட்டை தூக்கினா இன்னும் தலையை மூட்டை தலையிலே வச்சு நின்று இருந்தாங்கன்னா பஸ்ஸில் அதை இறக்கி வச்சுட்டு ஜாலியாக போகணும், டிக்கெட்டெல்லாம் வாங்கணும். அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஏரோப்ளேன் ஏறிட்டு ப்ரீஃப் கேஸில் தலையில் தூக்கி வச்சுருந்தோம்னா அந்த ஏரோஸ்டர் நம்ம பார்த்து சிரிப்பாங்க, யாரா இது லூஸ் வந்துருக்குது ஏரோப்ளேன், ஏரோப்ளேனே ஏற்றம் மேலேயே இருக்குது, அதை பிடிச்சி யாருன்னா தாழ்வு போகுது, அதுக்குள்ள ப்ரீஃப் கேஸை போட வேண்டியது, உட்காந்து வேண்டியது. யாரும் எடுத்துட்டு போனா ஒரு தலைமையாக இருக்கும், கேட்டீங்களா சரிங்களா? அப்படிதான் பாவம் சுமக்கின்றோம். கர்த்தர் வந்து சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவங்க முடியாது. என்னை யார் விசாரிக்கிறாங்க, என்னை யார் பார்க்குறாங்க, என்னை யார் கேட்குறாங்கன்னா கூட அந்த பையன் கேட்கறதில்ல. அந்த பையனை நம்ம பெற்று ஆளாக்கி படிக்க வச்சு கைவிட்டு சம்பாதிக்கலாம், காரில் போகணும், காரில் வரோம், பல்கி எடிக்கலாம், ஜீவனுக்கு போகணும். ஆனால் ஞானம் என்ன விசாரிக்கிறது? எஸ் சார், அதான் உலகம். ஆனால் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். வீட்டில் இருந்த கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வந்து விசாரிக்கிறது மாத்திரமல்ல, அவர் வந்து உங்களை விசாரிச்சு உங்க கவலையெல்லாம் அவர் தீர்த்து வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசாரிக்கிறார். He solves the problem. பிரச்சனை கிடையாது. நம்ம பழைய பாட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டு என்ன பாட்டு? 334 அப்பா கட்ட. ஸோ கர்த்தர் சொல்றாரு, இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. கர்த்தர் வந்து உயிர் தெரிந்த கர்த்தர் முதல் அவர் செய்கிற வேலை நம்முடைய கவலைகளை அவர் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஒரு சவுண்டு
கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் பகவன் கழிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பகவன் கழிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரமபதவியிடம் எடுப்பார் கல்வியோ தீர்க்கையிலே எனக்கென்ன கூரை சொல்லுமன் எனக்கென்ன கூரை சொல்லுமன். இந்த பாட்டு நம்ம எல்லாருமே நல்லா தெரியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல்லணும். என்னது? கவலைகள் கண்ணீர். நம்ம கண்ணீரை எவ்வளவு துடைக்கலாம்? எவ்வளவு துடைக்கலாம்? கர்த்தர் துடைக்கலாம். நீங்க தனியா அழுங்க, கர்த்தர் வந்து உங்க கண்ணீரை துடைப்பார். கர்த்தர் தாமே எல்லா முகங்களிலிருந்து கண்ணீர் யாவையும் துடைப்பார். யாருக்கிட்ட அழுவாதீங்க, இன்னும் உங்களை அவமானப்பட்டுருவாங்க. மனுஷன் அழாதீங்க. They will put you in shame when the time comes. And when you cry unto the Lord will not put you into shame. He will wipe out all your tears. அவர்கள் கண்ணீரியாமல் என்ன பண்ணுவார்? துடைப்பார். அழுது பாட்டுங்க 200 வருஷம் ஆகிப்போச்சு. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார். அது மாத்திரம் இல்லை, கண்ணீர் வச்சு அங்கேயே உங்களை கை கழுவிட மாட்டார். கடைசி மட்டும் கைவிடாது இருப்பார். பவமணி படிப்பார், பாக்கியம் கொடுப்பார். கடைசியில பரம பதவி, அந்த பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணுவார்? எடுப்பார், எடுத்துக்கொள்வார். அழகாக அடிக்காங்க. அப்பா 200 வருஷத்துக்கு முன்னால் இருக்க பக்தி எக்ஸலண்ட் பக்தி. நம் முற்பிதாக்கள் கர்த்தரிடத்தில் வச்ச அந்த பக்தி ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்னும் அநேக காரியங்களை யோசிப்பு உயிர்த்த கர்த்தருக்கு நேலாட்டமாக இருக்க யோசிப்பு சொல்றார். சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு ஆதரவாய் ஐ வில் பி யுவர் சப்போர்ட். இப்போ இந்த வாட்ஸ்அப்ல க்ரீட்டிங்ஸாக எழுதும் போது மே காட் பிளஸ் யூ வித் குட் ஹெல்த் அண்ட் லாங் லைஃப் போடும்போது சப்போர்ட் அப்படிங்கிறாங்க. லவ் அண்ட் சப்போர்ட். நான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். இல்லையா? யாரும் சப்போர்ட் பண்ணீங்க? தனியாக இருக்கீங்களா? அழுகுறீங்களா? குடும்பத்தில் யாருக்கும் சப்போர்ட் பண்ண? ஸ்ரீ கர்த்தர் சொல்றாரு, நான் உயிருள்ள கர்த்தர், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். ஐ வில் பி யுவர் சப்போர்ட்டர், ஐ வில் பி யுவர் ஹெல்ப்பர். உனக்கு நான் துணையாக இருப்பேன், ஆதரவு. யோசேப்பினுடைய 3வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, வந்துடுங்க, நான் ஆதரவாக இருப்பேன், உங்க வம்சத்தை நான் காப்பாற்றுவேன். என்ன, உங்களை எந்த வறுமையிலிருந்தும் உங்களை தூக்கி எனக்கு என்னால் முடியும். உங்க சந்ததியை நான் இப்போதும் உங்க சந்ததியை நான் காப்பாற்றுவேன். தேசத்தின் கோன்மையை சாப்பிடுவீர்கள். அது மாத்திரம் ஒரு தேசத்தை அவங்களுக்கு கொடுப்பேன் வாக்குப்படுத்துறாரு. கோசை நாட்டை உங்களுக்கு கொடுப்பேன். அது என்ன கோசை நாடு? அதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழகான பாட்டுங்க, ரொம்ப பிடிக்கும். பரலோகமே என் சொந்தமே. எனக்கு ஆச்சரியமா இல்லையா? இந்த பாட்டு புரியுதா? பரலோகமே என் சொந்தம், என் சொந்தம். நிலத்தை சொந்தமா வாங்கணும், இன்னொருத்தவன் தான் எனக்கு வச்சு பண்ணிட்டு எனக்கு சொந்தம் சண்டை போடுறான், கோட்டு வரைக்கும் தூக்கி போயிடுறான். கேட்டீங்களா? சொந்தம் பாராட்ட முடியல,
சொந்த வீடு ஷேர் பண்ணும்போது ஒருத்தன் கொண்டாடிச்சிடலாம். இது எனக்கு தான் சொல்றேன். நிறைய காரியங்களை நம்ம சொல்ல பாராட்ட முடியல. ஏன் பெத்த பிள்ளைங்க சில சமயத்தை சொல்ல பாராட்ட முடியல. அப்பா பார்த்து போயா இன்னும் எனக்கு படிக்க வச்சுட்டேன், இன்னும் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. அம்மாவை பார்த்து யார் பெற்ற சொல்லுது, நீ ஏன் என்னை பெத்த வயிற்றுலேயே அந்த வசனம், நீ என் தாயை பார்த்து ஏன் என்னை பெற்றா என்று கேட்கறதுக்கு அது நீ ஏன் என்னை பெத்த நிறைய பேர் கேட்குற கேட்கிறாங்க. அருமையான இந்த வேலையில் நமக்கு கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை வாக்கு பண்ணிருக்கிறார். அதுதான் பார்க்குற ஒரு ராஜ்யம். இப்போ உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்குறேன், நீங்கள் சீக்கிரமாக வாங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் பரம தேசம். கூடாத வாசிகள் ஆகும் நமக்கு வீடு என்றும் நாடு என்றும் சொல்லலாம். கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் செய்யலேன் என சொல்லி போகலையோ. கைவேலை இல்லாத வீடு உங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிற உங்க வாழ்க்கையெல்லாம் இங்கே முடிச்சுட்டு, இந்த வனாந்திர வாழ்க்கையை முடிச்சுட்டு, பாலம் ஓடுற காணாண்டு சேவை போன மாதிரி உங்களை இந்த பரமானு நான் கூட்டிட்டு போகிறேன். கத்ததாமே வீட்டை இந்த கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து, உங்கள் சஞ்சலத்தை நீக்கி, கவலையை நீக்கி, உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்கள் வம்சத்தை ஆசீர்வதித்து, என்ன இறுதியிலே கர்த்தர் இந்த தேசத்தின் பொறுமைகளுக்கு கொடுத்து கடைசியில் பரலோக ராஜ்யத்தை நம் அனைவரையும் சேர்ப்பாராக. ஆமாம். கர்த்தர் தாமே குறித்த கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனை